சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு வெளியான ப்ரொமோவுல மனோஜுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா மனோஜோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இமேஜ்லாம் வெளியானதுனால கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்டு, வீட்டுக்கு தெரியாம தான் நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க போறாப்ல. ஆனா நம்ம மனோஜுக்கே தெரியாம அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து, மீனா, அதே மாதிரி ஸ்ருதி, ரவி, ரோகிணி முதல் கொண்டு அங்க தான் இருக்கிறாங்க. அவங்கலாம் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முத்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டிரைவரா போனாப்ல இல்லையா? அந்த விதத்தில முத்துவ கூப்ட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இல்லன்னா மீனாவ எதுக்காக கூப்ட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா தான் இப்ப பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? என்னதான் சிம்பிளா வீட்ல கல்யாணம் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல மிக பிரம்மாண்டமா தான் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம முத்து மீனாவ அங்க கூப்ட்டுருப்பாங்களாட்டுக்கு. அதே மாதிரி வீட்ல சமையல் கான்ட்ராக்ட் வந்து நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு தான் விட்டுருக்காங்களாட்டுக்கு. பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக ரோகிணிய கூப்ட்டுருக்காங்க. இதெல்லாம் தெரியாமயே நம்ம மனோஜ் அங்க போயி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வெளிய வந்து பார்த்தா, இவங்க எல்லாருமே நின்னுகிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம மனோஜ் பயங்கர ஷாக் ஆகுறாப்ல. ஸோ கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆனா கன்ஃபார்மா நடக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.